ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய அப்படின்னு 1000 வாட்டியாவது சொல்லணும். அந்த உடனே முருகர் பாட்டு சந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருந்தேன் மனசுக்குள்ள. அப்படியே படிச்சுட்டு இருந்தா நாங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். ஏ ஜாலி 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 தண்டனக்கா டனக்குனக்கா. என்ன ஃப்ரெண்ட்ஸு, இன்ட்ரோவை பார்த்தே நீங்கள் அசந்து போயிருப்பீங்களே. அதை வச்சே நீங்கள் அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் கிரிவலம் போனே தான் தோரணமலையை சுற்றி நாங்கள் போனோம். இம்மை தானே அந்த அகிலனோட ஆட்டம் களக்கட்ட போது. ஏன்னா என் கதையை ஆரம்பிக்க போகிறேன். பாருங்க அம்மா, ரொம்ப கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. நான் சந்தோஷமாக வந்தேன். கூட்டம் ஒன்றும் இருக்காதுண்டி. ஆனால் என்ன, கிரிவலம் தானே, லயனாக தானே போப்பது, அதில் என்ன கவலை. சரின்னு இங்கோடி இருந்தா பைக்குக்கு டிக்கெட்டு. சரி, நம்மளுக்கு தான் டிக்கெட்டு போடுவாங்கன்ட்டு பார்த்தா இல்லை பைக்குக்குமா டிக்கெட்டு. சரி, அதுக்கு ஒரு 10 ரூபா, 10 10 20 அப்படின்னு கேட்பாங்க. சில நாள் 10 ரூபா, சில நாள் 20 ரூபா. இந்தமாரி நாட்களில் மட்டும் எதுக்குடா கூட்டமாக வர நாட்களுக்கு மட்டும் இந்தமாரி டோக்கன் கொடுக்கங்க. நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம், மற்ற நாள் மட்டும் எதுக்கு இந்தமாரி டோக்கன் கொடுக்க மாட்டேக்காங்க. சரி, ஏதோ ஒன்று அதை ஆராய்ஞ்சி நம்ம என்ன பண்ண போகிறோம். சரி வாங்க உள்ளே போகலாம். அங்கே உள்ளே வந்தாச்சு. அம்மா, ரொம்ப கூட்டமாக இருக்கும் போலுக்க. ஏன்னா இன்னைக்கு கிரிவலம் போகணும்ல, அதான் இத்தனை பேர் போல். சரி, ரொம்ப கவலையாக இருக்க. இறையணி நான் தொலைஞ்சி போயிட்டேன்னு அளவுதான் இந்த கூட்டத்துக்குள்ள மட்டும். அப்படி மட்டும் தொலைஞ்சி போனேன், எங்கள் 2 என்னையை கண்டுபிடிக்காது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நிறைய வாட்டி நான் தோரணமலையில் காணாமல் போயிருக்கேன். சரி வாண்டியா பாப்பா கூட நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வாங்க எப்பலாம் என் பாப்பா விட்டுட்டு நான் முன்னணிக்கு போயிட்டேன். என்னடா எங்கே போனாலும் என் பின்னாடியே வர எப்போமோ, இவளுக்கு என்னதான் வேணும் அப்படி. சரி நம்ம முன்னாடி போவோம். ரெடியாது, ஓ பின்னாடியே வர்றாளே, என்ன பண்ண. சரி போவோம். போனால் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து கிரிவலம் சுற்றி இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்க எல்லாரும் அப்படி சுற்றி பார்க்கலனாலும் பார்ப்பீங்க. முருகர் பார்க்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சுற்றி பார்க்கணும் இந்த கோயிலை. இப்போ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால் சோனாக்கிட்ட தான் போகிறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. என்னடா இங்கே இன்னும் கோயிலே கேட்பீங்க. இந்த மரம் தான் கோயில். என்னடா மரம் கோயிலா இங்கே? ஆமாம், இதாக இருக்கு பாருங்க, சாமிலாம் இருக்கா. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வளையல் இதெல்லாம் கட்டி போடுவாங்களாம். அப்படின்னா உங்களுக்கு குழந்தைலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா. சென்ட்ரலில் போனால் யானை மாலை போட்டிருக்குவா. எம்மா இவ்வளோ கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கூட்டத்துக்குள்ள எப்படி போய் சாமி கும்பிட அப்படின்னு நினச்சோம். ஆனால் உள்ளே ஈஸியாக போயிடுறாமே. ஏன்னா நான் தான் எல்லோரும் இடிச்சுக்கிட்டு உள்ள அடிக்க ஓடிடுறேனே. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் திருந்தான் உள்ளே போகணும். ஆனால் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிடுறது வீடியோ எடுக்கலை. சரி வாங்க போகலாம். நாங்கள் திருநாரை பூசிட்டு ஆரம்பிச்சிட்டோம் கிரிவலத்தை. வாங்க, இன்னும் மேலே ஏறுற படிக்கட்டில் தான் அது இருக்குது, அங்கே போகலாம். உண்மைதானே அகிலனோட ஸ்டோரி ஆரம்பிக்க போது. வாங்க உள்ள போகலாம். போன உடனே என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இது வரைக்கும் நான் இத்தனை பேரை பார்த்தே இல்லை. அங்கே பாருங்க சிங்காளி குரங்கை, புறக்க குரங்கை அதுக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதுக்கே கால் வலிக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமாக எங்கள் அம்மா
ஆரம்பத்திலேயே எனக்கு கால் வலிக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. நான் கிரிவலத்தில் தான் போகிறாங்கன்னு பயந்துட்டேன். ஏக்கு தரமாக பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், நிறைய வாட்டி தொலைஞ்சி போயிடுவேன் நான், அதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா விட்டுட்டு ஓடிட்டோம். எங்கள் அப்பா வீடியோ எடுத்துகிட்டே பையன் இருந்தது. ஆனால் என்னடான்னு பார்த்தா எங்கள் அப்பா, நீங்கள் இங்கே இருங்க, நான் முன்னாடி போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், பின்னாடியே வாங்க அப்படின்னு எங்கள் அப்பா என்னையும் விட்டுட்டு எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு ஓடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு எங்கள் அப்பா. அந்தோடனே எப்போண்டா எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி போவோம் அப்படின்னு நானும் எங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் பின்னாடி ஓடியாந்தேன். என்னடா பாப்பாவை காணுமே, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அளவு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன, எங்கள் அப்பாவுக்கே தெரியாது எங்கள் அப்பா பின்னாடி வரேன்ட்டு. நான் அந்த உடனே எங்கள் அப்பா முன்னாடி திரும்பி பார்க்கு, எப்போண்டா முன்னாடி வந்தீங்க அப்படின்னு கேட்கு. நாங்கள் நீங்கள் பின்னாடிக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே முன்னாடிக்கு ஓடியாந்துட்டோம் அப்படின்னு நினச்சிது. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பாட்ட பேசினா பேசக்கூடாது எப்போ மொத்தம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் எங்கள் அப்பா. ஏன்னா கிரிவலம் போகும்போது பேசக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்கு எங்கள் அப்பா. பேசுனா மூச்சு வாங்குமா, அதனால் எங்கள் அப்பா வாயை பற்றிட்டு வா அப்படின்ட்டு. அப்புறம் என்னப்பா பண்ண அப்படின்ட்டு கேட்டால் எங்கள் அப்பா சொல்லுது, வாயை பொத்திட்டு என்ன தெரியுமா பண்ணும், மனசுக்குள்ளோடி ஓம் சரவண பவாய அப்படின்ட்டு 1000 வாட்டியாவது சொல்லணும். அப்போனா தான் முருகர் நம்ம பின்னாடியே எப்பவுமே இருப்பார், நம்மளுக்கு அருள் புரிஞ்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வேலை ஒன்றுண்டு நான் பாட்டு பற்றிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா என்னடானா, அப்பா இல்லைங்க மூச்சு வாங்குது, ஒருமே வலிக்கு காலு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு ஓடிட்டு இப்போ எங்கே இருக்கோம் எங்கள் அப்பா அப்படின்னா எங்கள் அப்பா கேமராவும் எடுத்துகிட்டு ஓடிட்டு. சரிண்டு நான் பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தது. சரி அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஏதோ ரோடு போடுது அங்கே பொழுக்கு. இங்கே இருங்க, இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் அங்கோடி போவதுக்காண்டி ரோடு போடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கோடி கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அங்கோடி நிறைய கிராமம் இருக்குது, வேலி போட்டு கிராமங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் கிணறுகள் அப்படின்னு நிறையா இருக்குது. சரி வாங்க போகலாம் ஓடியாச்சு. நாங்கள் 3 நேரம் ஆடிட்டோம். அப்போ என்னடான்னா திடீர்னு நான் தொலைஞ்சி போயிட்டேன். எங்கள் அம்மாவோ அப்பாவோ தேடிக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு. எப்படி தெரியுமா நான் தொலைஞ்சி போனேன் அப்படின்னு கேட்டா, என் பாப்பா தொலைஞ்சி போயிட்டா, அவள் தான் முதல்ல தொலைஞ்சி போனா. அதுக்கு எங்கள் அப்பா கூட வேகமாக ஓடியாந்துட்டேன். அப்போ என்னடானா எங்கள் அப்பா எங்கடா அவளை பாப்பாள அப்படின்னு கேட்டேக்கு, அவள் வாரா பின்னாடி அப்படின்னைக்கு, பொம்பளை பிள்ளை அப்படின்னுட்டு, என்னடா இந்த அப்பா எப்போவுமே இல்லாதமே இன்னைக்கு தடவை ரொம்ப பசாமல் இருக்க அப்படின்ட்டு பார்த்தேன்னா, எங்கள் அப்பா என்னடானா இங்கே நில்லு, அவளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி அப்படின்னு நான் பாட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்னை தான் பார்த்தாங்க, ரொம்ப கூட்டமாக இருந்தது. எங்கள் அப்பா வர அழக்கணும் அப்படின்ட்டு நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்படின்ட்டு பார்த்தா என் பாப்பா கூட்டத்துக்களோடி நுழைஞ்சிட்டு போயிட்டு அப்பளுக்கு அது தெரியாமல் நான் பாட்டு நின்றுட்டு இருந்திருக்கேன் அந்த இடத்துல. ஆஹா, இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சு இனி தான் போட்டு அடிக்குமே அப்படின்ட்டு நானும் பயத்திலேயே உட்காந்துருந்தேன். சரி மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலேருந்து போயிட்டு வந்தேன். ஆனால் ஒன்றும் அவளை கால் தான் வலிச்சுது, கால் வலிச்சே தான் மிச்சம் அப்படின்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, எங்கள் அப்பா எங்கே இருக்க அப்படி அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். எங்கள் அப்பா இப்போ எங்கே உட்காந்துருக்கோம், இதான் மரத்தடியில் தான் உட்காந்துருக்கோன்னு நினச்சேன்.
அங்கே தான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து தான் நான் அதில் நின்றுட்டு இருந்தேன். நான் என் பாப்பா வர்றாம பாருங்க, ஒன்றுமே தெரியாதமே வர பாருங்க. அவளை தேடி நான் இதில் நின்றுட்டு இருந்தேன். அவள் அது கூட பார்த்தும் பார்க்காதமே வந்துட்டு பாருங்க லூசி. சரி வாங்க வாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நானடானா தேடி 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 தேடுன்னு தேடிக்கிட்டே வாரேன். வார வழியில் போகிறான். கால் ரொம்ப வலிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்தமாரி ஏதாவது இடத்துல தொலைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு கேட்பீங்க. நான் அப்படி தான் கேட்பேன், அப்படி தான் சொல்லுவேன். அது தவிர வேறு ஒன்றும் இல்லை சொல்லைக்கு. சரி அப்படியே சுற்றி சுற்றி நடந்தேன். ஆமாம் 2 மலையை தானே சுற்றி வரணும், எதுக்கு இங்கே இத்தனை மலை இருக்குது டவுட்டாகவே இருக்க. ஆமாம் எதுக்கு இந்த இடத்துல இத்தனை மலை இருக்குது? இந்த இடத்துல மலை பகுதின்னு நினைக்கேன், இத்தனை மலைகள் இருக்குது. எப்பா கால் ரொம்ப வலிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அப்போ ஆமா தொலைஞ்சு போனவனை எப்படிடா கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் ஒரு பாறையில் உட்காந்துருந்தாங்க. என்னை இன்னும் கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் பாட்டு நடந்தேன். ஆமாம் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறது யார்? நீ தான் ஆளை காடுமே அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா வீடியோ எடுக்கு என் பாப்பா நடந்து போடுறா. நான் அப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சரி வாங்க போகலாம். எங்கள் பாப்பா வந்து இப்போ மட்டும்தான் அந்த கையில் வச்சுருக்கா பெருசை பத்திரமா வச்சுருப்பா. வீட்டுக்கு போய் கழுத்தி தூக்கி போட்டுட்டு போயிடுவா. நேருங்க எங்கள் அப்பா நடக்கைக்கு அவளுக்கு ஈடு கொடுக்க கூட முடியல. பையா பேசிகிட்டேரா, எப்பா நில்லுங்க நில்லுங்க கால் வலிக்குன்னு வரா. அப்போ எனக்கும் அப்படி தானே இருக்கும். ஆமாம் கடைசியாக என்னை கண்டுபிடிச்சாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டே பிடிக்கலை. ஒரு பாறை கிட்ட வச்சு தான் என்னை கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்ட்டு நான் பாட்டு நடந்தேன். கால் ரொம்ப வலிச்சுது, ஒரு மேய்கிட்ட நிக்கிட்டெல்லாம் வலிச்சுது. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆமாடா எனக்கு பின்னாடி தான் ஒருத்தர் இல்லைல்ல அப்படின்ட்டு நான் பாட்டு பையா தனியாக நடந்தேன். அதுக்கப்புறம் ஓடினேன். எங்கள் அப்பா கிட்ட எப்படியா நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு ஓடு 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 கிரிவலத்தை நோக்கி ஓடு அப்படின்னு பாட்டு பிடிச்சிட்டே ஓடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்க எப்பா அப்பா எப்படி மூஞ்சி தொங்க விட்டுட்டு வராண்டி. ஏப்பா உங்களை நிற்க சொன்னேம்மளா அப்படின்ட்டு அண்ணா வரேன் பாருங்கண்ணா, அங்கே தள்ளி இருந்து வரேண்ணா. சப்பா அப்படின்னு வந்தேன். என்னடா அங்கே ஒரு செவ்வகம் இருக்குது வெள்ளை கலரில் நட்டமாக நிற்க, அதுக்கு 2 குச்சி வேறு துணையாக இருக்க அப்படின்னு பார்த்தேன். எங்கள் அப்பா அதேமாரி தான் நான் சட்டப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்துட்டு அப்பா இப்போ நான் உங்கள் கிட்ட வரணும் அப்படின்ட்டு வேகமாக ஓடியாந்தேன். அப்போ தான் அவங்க பார்த்தாங்க கையை கட்டிருந்தாங்க. நானும் கையை கட்டினேன். அது கூட ஒரு செல்லையே கொடுத்துட்ருக்கலாம்ல, இன்னும் ஃபோன் போட்டு பேசியிருப்பேன். எங்கள் அப்பா தான் 3 செல் வச்சுருக்க, ஆனால் அதான் கொடுக்காதேன்ட்ட, அதை வேலைக்கு வச்சுருக்க. சரி அப்படின்னு நான் பாட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம் எப்போ தாண்டா என்னை கண்டுபிடிப்பேங்க, நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்ட்டு நான் பாட்டு பையா நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். கால் வலி தாங்க முடியலை, அப்படி கால் வலிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நீ தெரியுத அப்படின்னு கேட்டால் அப்போந்தான் என்னைய கண்டுபிடிச்சாங்க. அப்போந்தான் எனக்கு ஒருமே நிம்மதியாக இருந்தது. அப்போமே ஒருமே கால் வலி தாங்க முடியலை. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனால் அப்பவும் கால் வலி பிச்சு எடுத்துது. சரி வாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா கூட கிளம்பி போயிட்டேன். சரி ஒருத்தர் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு போனால் எங்கள் அப்பா மறுபடியும் ஓடி போக ஆரம்பிச்சிட்டு அண்ணே நான் எங்கள் அப்பாவை தாண்டி ஓடினேன். எங்கள் அப்பா என்னையே தாண்டி ஓடிட்டு சரி எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஓடிட்டேன்னா ஓடலை. எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சி இழுத்தேன். எங்கள் அப்பா ஓடிட்டு இருந்தது. அண்ணா எங்கே தரதுரேண்டு இழுத்துட்டு இருந்தது என்னையா. அப்படியே நான் தான் கேப்பு அப்படின்ட்டு எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்க, இங்கே நிறைய ரோடு போடுறாங்க பழுக்கு. இங்கே ஏதோ குளம்லாம் இருப்பது பழுக்கு ஓட மீதி என்னதோ கட்டி கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிறவள்ள நிறைய குளங்கள்லாம் இருந்தது. அந்த இடத்துல ஓடைகள் இந்தமாரி நிறையா இருந்தது. போகிறவள்ள பூரா தண்ணி சவதி, போகவே முடியலை. அப்படி இருக்குது ரோடுன்னு சொல்ல வழி. ஏன்னா நடக்கக்கூட முடியல, அப்படி இருக்கு பாதை. சரி எப்போந்தாண்டா முடிக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ரோட்டில் தான் போவோம். சரி எண்டு போனால் நான் வரேன் பாருங்க. கால் ரொம்ப வலிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். கால் வலி தாங்கவே முடியல. இன்னொன்று எங்கள் அப்பா பின்னாடியே நான் பாட்டு நடந்து வந்தேன். எப்பந்தான்ப்பா வீட்டுக்கு போவோம், எப்பந்தான்ப்பா முடிப்போம், வயிறு பசிக்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா பின்னாடியே பேசிக்கிட்டே வந்தேன் நான் பாட்டு. அந்த உடனே காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படின்ட்டு நான் பாட்டு நடந்தேன். எங்கள் அப்பா மறுபடியும் எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு ஓடிட்டு அங்கே போய் நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்ட்டு வந்து போயிட்டு, ஆமாம் மறுபடியும் அப்போ நான் தொலைஞ்சு போயிடுவேணும் அப்படின்ட்டு பயத்தில் இருந்தேன். சரி போவோம் அப்படின்ட்டு பின்னாடியே பைய நடந்துட்டு போனேன். அந்த உடனே நாங்கள் பாட்டு பையா வந்தோம். சரின்ட்டு எங்கள் அப்பா பாப்பாலாம் முன்னாடி போக சொல்லிட்டாங்க. என்னடா இப்போ மறுபடியும் பாப்பா தொலைஞ்சி போவதுக்கா அப்படின்னு எங்கள் அப்பா இதேன் எதுக்குடா இதா அப்படின்னுச்சு. இப்போ இவா தொலைஞ்சி போனா என்ன அப்படின்னு கேட்டால், உனக்கு சந்தோஷம் தானே இவா தொலைஞ்சி போனா உனக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்கு சந்தோஷம் தானே. ஆமாம் நீ இப்படி சந்தோஷம் சொல்கிறது ஆள் கிடையாதா அப்படின்னுச்சு. ஆமால மறந்து போயிட்டேன், என்னோட எதிரியில். ஆனால் இவளை அடிக்கைக்கு வேறு யாரும் இருக்காங்களா அந்த அப்படி சொன்னேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோரணம் மேலே தருது இன்னும் இருக்கு பாருங்க. தோரணம் மேலே அப்படியே விநாயகர் மாதிரியே இருக்கலாம். விநாயகருமே இல்லை, ஒரு யானை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோரணம் மலையை பார்க்க. இருங்க ஜூம் பண்ணி கட்டுது உங்களுக்கு நான் போ அப்படின்ட்டு தோரணம் மலையை பார்த்துட்டு இன்னும் இருந்து போனோம். நாங்கள் அப்பா பாப்பா 3 பேரும் பையா நடந்து போனோம். அந்த உடனே முருகர் பாட்டு சந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டேன் இந்த மனசுக்குள்ள. அப்படியே படிச்சுட்டு இருந்தா நாங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். ஜாலி 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 தண்டனக்கா டனக்குனக்கா அப்படின்ட்டு அங்கே பிரசாதம் போட்டாங்க. சரி சாப்பிட போவோம் அப்படின்னு சாப்பிட போனால் ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கோடி சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு அங்கோடி போனால் அங்கோடி கூட்டம் காலியாகவே ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் அங்கோடி சரி அப்படின்னு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்களே கிரிவலத்துக்கு இப்படி வந்திருக்கீங்களா சுற்றி இருக்கீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க.